இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா, ஆனியனு, அண்ட் தென் பூண்டு வந்து உஷி வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு பூண்டு, ஆனியனு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ ஆட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து வறுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டிட்டோம். ஸோ நல்லா வந்து மிக்ஸியில் வந்து மசிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ மீன் குழம்பு கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம், ஸோ வெந்தயம் வந்து போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு போட்டு காஞ்சி பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து இது ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஆல்ரெடி வதக்கிருக்கோம். இன்னும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ பெருங்காயம், ஸோ மஞ்சள் பொடி, உப்பு வந்து போடுங்க. அப்போ தான் வந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். பிகாஸ் மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா காரெல்லாம் நல்லா இருந்தால் தான் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு, நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நல்லா இறக்கும் போது ஒரு 5 to 10 minutes முன்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் போடணும். இப்போ போட்டால் நல்லா வந்து அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். வந்து கொச்சின்னு இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழம்பு. ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே கலக்கி விட்டுனே இருக்கக்கூடாது, அப்படியே விட்டுடணும். விட்டிங்களா சூப்பராக இருக்கும் கொச்சிஸ் பிறகு. ஸோ அடிக்கடிக்கு வந்து கலக்கி விட்டுனீங்கன்னாக்கா முள்ளெல்லாம் உடஞ்சிடும். ஃபிஷ்ஷில் இருக்கிற முள்ளெல்லாம் வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். பீஸ் பாருங்கள் அழுக்கழுக்காக அப்படி அப்படியே இருக்குது.